was wrong. It was have like poison, like Yeah. ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு ஷுபாஸ் வேர்ல்ட். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது vlog 8 ஆஃப் ஆர் வியட்நாம் கம்போடியா சீரீஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம வந்து டூம் ரெய்டர் ஹாலிவுட் படம் இருக்கு இல்லையா, ஆஞ்சலினா ஜோலி நடித்தது, அந்த படம் எடுக்கப்பட்ட ஸ்பாட்டுக்கு வரோம். இது என்னன்னா டா ப்ராம் அப்படின்ற டெம்பிள். போகிற வழியே எப்படி இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரெட் சாயில் அண்ட் டால் ஓல்ட் ட்ரீஸ் அவ்வளோ ஸ்ட்ராங்காக நிற்குது. அந்த டூம் ரைடர் மூவி இங்கே ஷூட் பண்ண அப்புறமா அந்த மூவி பார்த்துட்டு அதை எங்கே எடுத்திருக்காங்கன்னு சொல்லி ஒரு பெரிய சர்ஜ் ஆஃப் டூரிஸ்ட்ஸ் வந்தாங்க அப்படின்னு சொல்லி எங்களோட கைட் சொல்லிட்டு இருந்தாரு. இந்தியன் ஃப்ளாக் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க. எஸ், இது வந்து இந்தியாவில் இருக்கிற ஒரு ஆர்கியாலஜிக்கல் டீம் அலாங் வித் த கம்போடியன் டீம் சேர்ந்து இந்த டா ப்ராம் டெம்பிளை ரீஸ்டோர் பண்ணுற வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பிக்சர்ஸ் எல்லாம் இருக்குது ரீஸ்டோர் பண்ண அப்புறம். இதோ இங்கெல்லாம் நீங்கள் பார்க்கலாம், அடிஷ்னலாக சப்போர்ட்காக கொஞ்சம் ரெஸ்டோரேஷன் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அந்த கலர் டிஃப்ரென்ஸ் வச்சு உங்களுக்கு தெரியும். இந்த டெம்பிளோட ஸ்பெஷாலிட்டி ஆர் பியூட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபாரஸ்ட் ஆர் நேச்சர் வந்து டேக் ஓவர் பண்ணிடுச்சு பில்டிங்கை அப்படிங்கிறது தான். ஆனால் இந்த டெம்பிளை ரீஸ்டோர் பண்ணுற டீம் இருக்காங்கல்ல, அவங்க இது மாதிரி பெரிய மரங்கள், அதாவது ரொம்ப அழகாக அந்த பில்டிங்குள்ளே டேங்கிள் ஆகி வளர்ந்த பெரிய பெரிய மரங்கள் மட்டும் நேச்சுரலாக அப்படியே இருக்கட்டும்னு விட்டுட்டு, அதுக்கப்புறம் மற்றபடி இருக்கிற அந்த ஃபாரஸ்ட் ஆர் புஷஸை வந்து ட்ரிம் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மாதிரி பில்டிங்ஸ் அண்ட் நேச்சர் ஆர் ட்ரீஸ் வந்து இன்டர்ட்வைன் ஆகி இருக்கும்போது பப்ளிக் வந்து அந்த மரத்தில் ஏறவோ பில்டிங்கில் ஏறுறதோ செய்யக்கூடாது அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங் நோட்டீஸாக அங்கங்கே இருக்குது. அண்ட் ஆல்சோ ஸ்டாஃபும் இருக்காங்க டு மேக் ஷூர். இதோ இப்போ பார்த்துட்ருக்கீங்கல்ல, இந்த ஸ்பாட் ஒரு ரொம்ப பாப்புலரான ஸ்பாட் அண்ட் எல்லாரும் போய் நின்று பிக்சர்ஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இதில் பாருங்கள் அந்த ரூட்ஸ் எவ்வளோ தூரம் பில்டிங் மேலே படர்ந்துருக்கு அப்படின்ட்டு. இது மாதிரி காம்பவுண்ட் வால் உள்ள இருக்கிற அந்த ரூயின்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க இல்லையா, அதில் எத்தனை பில்லர்ஸ் தெரியுது பாருங்கள். நூற்றுக்கணக்கான வருஷங்கள் ஆன மரங்கள் இது மாதிரி அப்படியே அந்த மேலே படர்ந்து இருக்கிறத மட்டும் விட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. நிறைய இடங்கள்ல இது மாதிரி கிரீன் கலர் அந்த பாசி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, மாஸ், அது படர்ந்து இருக்கு கோயில்கள் மேலே. ஆக்சுவலாக இந்த டா ப்ராம் டெம்பிள் வந்து கிங் ஜெயவர்மன் த 7th, அதாவது நம்ம போன விளாக்ல பேயான் டெம்பிள் பார்த்தோம் இல்லையா, அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண கிங் இருக்கார் இல்லையா, ஜெயவர்மன் த 7th, அவர் வந்து அவங்க அம்மாவுக்காக கட்டின ஒரு கோயில் இது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரிஜினலாக இது பேர் ராஜவிஹார, அதாவது மொனாஸ்ட்ரி ஆஃப் த கிங் அப்படின்னு இருந்தது, ஒரு புத்திஸ்ட் மொனாஸ்ட்ரியாக ஆகியிருக்கு. அண்ட் இந்த டெம்பிளுக்கு மட்டும்தான் டீட்டெயில்ஸ் இருக்குது டெம்பிளோட வால்ஸ்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 80,000 பேர் வந்து இந்த டெம்பிளில் இருந்திருக்காங்க அட் தட் டைம் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு இடம் கம்போடியா விசிட் பண்ணிங்கன்னா. ஓகே, எங்களோட டா ப்ராம் டெம்பிளோட ட்ரிப் முடிஞ்சு நாங்கள் இப்போ திரும்ப ஹோட்டலுக்கு வந்துட்ருக்கோம். இப்போ ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இது பேர் ராயல் இண்டிபெண்டன்ஸ் கார்டன்ஸ் அண்ட் இதுதான் அந்த ராயல் ரெசிடென்ஸ். பட் இது வந்து பப்ளிக்கு ஓப்பன் இல்லை, அந்த கார்டன் வந்து ஓப்பன் ஃபார் பப்ளிக். ஆக்சுவலி இது வந்து எங்கள் ஹோட்டல்கிட்ட இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே தான் இருந்துச்சு, பட் எங்களுக்கு போகிறதுக்கு டைம் இல்லை. ஓகே, ஃபார் த ரெஸ்ட் ஆஃப் த ஈவினிங் வி ஆர் ஆன் அவர் ஓன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கைட் அண்ட் டிரைவர் கிளம்பிட்டாங்க. ஸோ நாங்கள் ரிலாக்ஸ் பண்ணோம், கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தோம். அப்புறம் இந்த ஹோட்டலோட பியூட்டியை கொஞ்சம் கேப்சர் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரோல் பண்ணோம். இந்த டே ஃபுல்லாக நான் போட்டிருந்த இந்த பிங்க் டாப் இருக்கு இல்லையா, இது வந்து கம்போடியாவில் தான் வாங்கினது. கொஞ்சம் வாக் பண்ணி போகும்போது அங்கே ஒரு ஃபுட் கோர்ட் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க ஃப்ரண்ட் டெஸ்கில். ஸோ இதுதான் அந்த ஃபுட் கோர்ட்.
வேறு லெவலில் இருந்துச்சு. இன்டீரியர்ஸ் எல்லாம் வந்து வித்தியாசமாக இருந்தது. ஆக்சுவலி ஒரு மாதிரி க்யூட்டாகவும் இருந்துச்சுன்னு சொல்லலாம். நேச்சர் இன்ஸ்பயர்டு, அதாவது ரொம்ப சிம்பிள் மெட்டீரியல், நேச்சுரல் மெட்டீரியல் வச்சு இன்டீரியர்ஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு. இது ஒரு சில ஃபுட் கோர்ட்ஸ் மாதிரி என்க்ளோஸ்டா இல்லை ஏர் கண்டிஷன்டாலாம் இல்லை. ஆக்சுவலி இது வந்து ஒரு மாதிரி நேச்சுரலாக சர்க்குலேஷன் இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் சின்ன சின்ன ஸ்ட்ரீம்ஸு, அந்த ஸ்ட்ரீம்க்கு நடுவில் போட் வச்சிட்டு இருக்கிற மாதிரி செட்டப், அண்ட் த போட்டில் வந்து ஸ்டால்ஸு, அந்த மாதிரி ஏதோ விதவிதமாக வந்து க்ரியேட்டிவாக பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த ஹோல் பிளேஸே வந்து பயங்கர கலர்ஃபுல்லாகவும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்துச்சு. அதில் ஸ்மோக் எஃபெக்ட்டு, மியூசிக், பிளிங்கிங் லைட்ஸு, அண்ட் ஏதோ மேட்ச் எல்லாம் வேற போயிட்டு இருந்தது ஸ்க்ரீனில். சில பேர் உட்காந்து பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ இது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் ஃபுட் ஆப்ஷன்ஸும் நிறையா இருந்துச்சு. நிறையா சின்ன சின்ன ஸ்டால் இருந்துச்சு. அது முடிச்சுட்டு நாங்கள் எங்களோட யூஷுவல் பிளேஸ்க்கு ஸ்ட்ரோல் வந்தோம். அண்டு வேறு வழியாக நாங்கள் இன்றைக்கி ஹோட்டலுக்கு நடந்தோம். கொஞ்சம் லாங்கர் ரூட்னு வச்சுக்கோங்களேன். அப்போது நாங்கள் இந்த மால் க்ராஸ் பண்ணோம் வர்ற வழியில். ஆனால் லேட் ஆயிடுச்சுங்கிறதுனால மால் வந்து க்ளோஸ்டாக இருந்துச்சு. பட் ரொம்ப ஃபேன்சியான மாலாக தான் இருக்குது வெளியேருந்து பார்க்கும்போது, ரைட்? ஸோ டைம் இருந்திருந்தால் கண்டிப்பாக செக் அவுட் பண்ணியிருக்கலாம் உள்ளார. இதுதான் எங்களோட ஹோட்டல், J7 அங்கோர் ஹோட்டல். ஸோ நாங்கள் எங்கள் ஹோட்டலுக்கு வந்து சேர்ந்துட்டோம். இது நெக்ஸ்ட் டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் டைம். இப்போ நல்லா ஹசில் அண்ட் பஸ்ஸில் இருக்கிற மாதிரி இருக்குது. வெளியே இருக்கிற ஏரியாவில் நீங்கள் பஸ் நிற்கிறது கூட பார்க்கலாம். ஆனால் நைட்டில் வரும்போது ரொம்ப எம்ப்டியாக இருக்கும் ஸ்ட்ரீட்ஸ். இன்ஃபேக்ட் உண்மையை சொல்ல போனால் எங்களுக்கு வந்து ஹோட்டலுக்கு வந்து சேர்ற வரைக்கும் கொஞ்சம் பயமாகவே இருக்கும். ஏன்னா அந்த ரோட்டில் யாருமே இருக்க மாட்டாங்க நம்மளை தவிர. ஆனால் வியட்நாமில் இதுக்கு ஆப்போசிட். பிரேக்ஃபாஸ்ட் ஏரியாவிலேருந்து வெளியே வரும்போது இந்த ஸ்டெப்ஸ் எங்கே லீட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்விம்மிங் பூல் இருந்துச்சு, ஞாபகம் இருக்கா போன விளாகில்? அந்த ஏரியாவுக்கு அது லீட் பண்ணுது. அதுலேருந்து போகிற வழி, காரிடர்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது. ஆக்சுவலி இதுதான் மெயின் என்ட்ரன்ஸ் ஆஃப் த ஹோட்டல். அங்கேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உள்ளே வரும்போதே இந்த பிள்ளையார் தெரிவார். அதுக்கப்புறம் ரைட்டில் திரும்பினா பிரேக்ஃபாஸ்ட் ஏரியா இருந்துச்சு. காரிடர்ஸ் ஓரம் எல்லாம் இந்த மாதிரி பாண்ட் மாதிரி இருக்குது. அதில் லைவ் பிளான்ட்ஸ் அண்ட் ஃபிஷ். ஸோ ரொம்ப அழகான செட்டப். ஆக்சுவலி இந்த ஊரே ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப வளமான ஊர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரியலி ப்ரிட்டி பை நேச்சர். ஆனால் ரொம்ப பாப்புலேட்டட் இல்லை. இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்பாட்டுக்கு ட்ரைவ் பண்ணி போயிட்டுருக்கோம். எங்கள் டிரைவர் அண்ட் கைடு வந்த அப்புறம் அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, டான்லி சாப் லேக்கில் இருக்கக்கூடிய ஃப்ளோட்டிங் வில்லேஜ் பார்க்குறதுக்கு சொல்லி தான் கூட்டிகிட்டு போனாங்க எங்களோட கைடு. இந்த லேக் வந்து ரொம்ப வத்தி போய் மினிமம் வாட்டர் தான் இருக்கும், சேறு மாதிரி இருக்கும். ஏன்னா அது வந்து ஜூன் மாதம். ஸோ மழை பெஞ்ச அப்புறமா நீங்கள் பார்க்கணும், அந்த லேக்கோட லெவலே வேறு. இப்போ வந்து ரொம்ப லோவாக இருக்கும்னு சொன்னாங்க. இந்த ஹவுசஸோட ரூஃப் இருக்குல்ல, கிட்டத்தட்ட அந்த ஹைட் வரைக்கும் தண்ணி இருக்கும் இந்த மான்சூன் மந்த்ஸ் அப்படிங்கிறாங்க. நீங்கள் உத்து கவனித்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நோட்டீஸ் பண்ணுவீங்க, இந்த ஹவுசஸ் எல்லாம் வந்து எம்டி பேரல்ஸ் இருக்குல்ல, காற்று ஃபில் பண்ணியிருக்கிற எம்டி பேரல்ஸ்க்கு மேலே கட்டியிருக்கிற மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. ஸோ தண்ணி லெவல் இன்க்ரீஸ் ஆக ஆக இந்த வீடுங்களும் அப்படியே மிதக்க ஆரம்பிக்கும். ஸோ ஒன்றுமே இஷ்யூஸ் கிடையாது. அண்ட் ஆல்சோ அது கூடவே அட்டாச்சாக ஒரு ஹவுஸுக்கும் ஒரு போட் இருக்குது பார்த்தீங்களா? அந்த போட் வந்து மோட்டார் பவர்டாக இருக்கும். ஸோ அவங்க வந்து இந்த வீடுங்களை கட்டி இழுத்துட்டு போகிறாங்க ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு. இங்கே ஒருத்தர் ஹாப்பியாக குளிச்சிட்ருக்காரு, கவனிச்சிங்களா? ஸோ இவங்கெல்லாம் இந்த லேக்லேயே தான் வாழறாங்க. அண்ட் இவங்க தண்ணி லெவல் ரைஸ் ஆக ஆக அவங்க ஹவுசஸை வந்து மூவ் பண்ணிக்கிறாங்க. அந்த போட்டோட கட்டி அதை வந்து இழுத்துட்டு போய் எங்கே வேணுமோ பிளேஸ் பண்ணிக்கிறாங்க. ஆல்சோ இந்த மாதிரி தண்ணி கம்மியாக இருக்கிற டைமில் அவங்க வந்து ஃபார்மிங்கும் கொஞ்சம் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அது தவிர வீட்டில் இருக்க விமென் வந்து இந்த கிராஃப்ட் திங்ஸ் எல்லாம் பண்ணி செல் பண்ணுற வேலைங்களும் பண்ணுறாங்க. இவங்க வீடுங்களில் வந்து எப்படி பவர் ஆர் கரண்ட் வந்து எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க எல்லாம் ரூஃபில் வந்து சோலார் பேனல்ஸ் வச்சுருக்காங்க. ஒரு 20 to 30 மினிட்ஸ் கழிச்சு இந்த மாதிரி ஒரு வைட் ஏரியா ஆஃப் த லேக்குக்கு வந்திருக்கோம். எங்களோட போட் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக போக ஆரம்பிக்குது இந்த டீப்பர் ஏரியாஸ்க்கு வந்த அப்புறம்.
அப்புறம் நீங்கள் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பில்டிங்ஸ் மாதிரி இருக்குது, அதாவது கமர்ஷியல் பில்டிங்ஸ் மாதிரியும் பார்க்க முடியுது. ஃப்ளோட்டிங் வில்லேஜ்லேயே குழந்தைங்க படிக்க ஸ்கூல் அப்புறம் ரெஸ்டாரண்ட் இதெல்லாம் கூட இருக்கான். இப்போ வந்து நம்ம ஒரு கமர்ஷியல் பில்டிங்க்கு தான் போயிட்டுருக்கோம். இதில் வந்து ஒரு மினி ரெஸ்டாரண்ட் அண்ட் கிஃப்ட் ஷாப் ரெண்டும் இருக்குது. ஸோ இங்கே வந்து ஒரு சின்ன பிரேக் எடுக்க போகிறோம்னு சொன்னாங்க. ஸோ இந்த கிஃப்ட் ஷாப்பில் வந்து ஒரு 15 minutes to 20 minutes நம்ம பிரேக் எடுக்கலாம்னு சொன்னாங்க. ஆக்சுவலி இங்கே இருக்கிறவங்களோட லைஃபே எப்படி இருக்குன்னா, நம்ம வந்து கார் எடுத்துகிட்டு இல்லை பைக் எடுத்துகிட்டு போகிற மாதிரி அவங்க வந்து போட் எடுத்துகிட்டு ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு போகிறாங்க வராங்க, அதிலே வியாபாரம் பண்ணுறாங்க. இது மாதிரி கொஞ்சம் பெரிய ஸ்பேசஸ் அண்ட் ஹவுசஸ்க்குமே கூட சோலார் பவர் தவிர அவங்க வந்து ஜெனரேட்டர்ஸ் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் ஈவன் கார் பேட்டரிஸ் யூஸ் பண்ணுறாங்க சில சமயம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு இந்த இடம், இவங்களோட லைஃப் இதெல்லாம் பார்க்குறதுக்கு. ஆனால் இந்த லேக் வந்து இன்னும் கொஞ்சம் ஃபுல்லாக இருந்திருந்ததுன்னா, தண்ணி வந்து இன்னும் கிளியராக அழகாக இருந்திருந்தா இது இன்னும் ரொம்ப பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஃப்ளோட்டிங் வில்லேஜ் பேர் சாங் க்னீஸ் ஃப்ளோட்டிங் வில்லேஜ். இதோட நாங்கள் ரூமுக்கு போய் சூட்கேஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு எங்கள் ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டோம். ஸோ மத்தியானம் 12:30 மணிக்கு நாங்கள் ஆல்ரெடி ஏர்போர்ட்டில் இருக்கோம். நம்ம ப்ரீவியஸ் vlogல பார்த்தோம் இல்லையா, பேயான் டெம்பிள், அதோட ஒரு ரெப்ரசன்டேஷன் ஏர்போர்ட் என்டர் ஆனோடனே இருந்துச்சு. நாங்கள் இந்த டே சீம் ரீப்ல இருந்து சென்னைக்கு ஃப்ளை பண்ணுறோம். அண்ட் சீம் ரீப் டு பேங்காக் ஒரு ஃப்ளைட், பேங்காக்ல டிரான்சிட் ஃபார் 5 hours அண்ட் பேங்காக் டு சென்னை. இந்த வியூ வந்து பேங்காக்கோடது. ஸோ இது எங்களோட செகண்ட் ஃப்ளைட் பேங்காக் டு சென்னையும் போது எடுத்த வீடியோ. சீம் ரீப் டு பேங்காக் ஃப்ளைட்டில் வந்து ஜன்னலோரம் சீட்டு கிடைக்கல, ஸோ அதோட கிளிப்ஸ் எதுவுமே கிடையாது. இதோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது சென்னையோட ஏரியல் வியூ இந்த நைட் டைம். ஸோ நாங்கள் சென்னை வந்து இறங்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 11 o'clock இந்த நைட். அண்ட் இதோட எங்களோட வியட்நாம் கம்போடியா டூர் இனிதே முடிந்தது. இந்த பில்டிங்ஸ் எங்கே இருக்குது சென்னையில் அப்படின்ட்டு தெரியல, பட் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. இதுவரைக்கும் பொறுமையாக இந்த vlog பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இதோட நம்மளோட வியட்நாம் கம்போடியா சீரீஸ் இஸ் ஓவர். நான் உங்கள் எல்லாரையும் வந்து நெக்ஸ்ட் ட்ராவல் vlogல மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you soon.